இன்றைய செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கடலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கரூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், நீலகிரியிலும் இன்று கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழகத்தில் 5, 6, 7 ஆகிய தேதிகள்ல கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகள், அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், நீலகிரி மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் இன்று முதல் நாளை கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களிலும் 6 மற்றும் 7 ஆகிய 2 நாட்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த தென்னிந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை சந்திக்கும் பகுதியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று முதல் தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கத்திரி வெயில் என்பது தொடங்கியிருக்கக்கூடிய நிலையிலும் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக பொறுத்தவரை ஓரிரு மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.